ஸ்கூல் இன்னைக்கு கிடையாது, சனிக்கிழமை. ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்டிருக்காங்க. அக்கா நீங்க எந்த ஊர்னா? திருநெல்வேலி. நான் வந்து யூடியூப்ல வந்து நிறைய கத்துக்கிட்டேன்ப்பா. அடிச்சு பிடிச்சி முன்னாடி தான் வரணும். யூடியூப்பை பொறுத்தவரை அடிச்சு பிடிச்சி முன்னாடி வரணும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய் நிறைய சொல்லணும். யூடியூப்பை பொறுத்தளவுல பொய் நிறைய சொல்லணும். உண்மை சொன்னீங்கன்னா நம்மளோட வீடியோ ரீச்சே ஆகாது. பொய் சொல்லி போடுறவங்களுக்கு ரீச் ஆகும், எல்லாமே கிடைக்கும். அதை வந்து நான் நல்லா சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூட 2 பேர் பழகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்க 2 பேர் பேசுறீங்க, நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன்னு அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்ப நான் பார்க்குற வேலையை மாதிரியே நீங்க நான் ஒரிஜினலா நான் வந்து தோட்டத்து வேலைக்கு நான் போறேன். நீங்க தோட்டத்து வேலைக்கே போகல. ஆனா அதை வச்சு அவங்க வீடியோஸ் போடுவாங்க. அதுக்கு வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நீங்க தான் உண்மையான விவசாயிம்பாங்க, நீங்க தான் உண்மையா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உண்மைக்கு வந்து காலமே கிடையாது. இப்ப நான் உண்மையா நான் வேலை பார்க்கறேன், தோட்ட வேலைக்கு போறேன், எல்லா வேலைக்குமே போறேன். என்னோட சேனல்ல வேணாலும் நீங்க போய் பாருங்க. ஒரு மம்பட்டி பிடிச்சி கூட அவங்க வெட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அக்கா நீங்க ரொம்ப படுறீங்க, உங்களை மாதிரிதான் இருக்கணும், உங்களை மாதிரிதான் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ உள்ள காலங்களே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உண்மைக்கு வந்து காலமே கிடையாது. நிறைய வந்து யூடியூப்ல நான் வந்து கத்துக்கிட்டேன். பொய் சொல்றது, ஃப்ராங்க் பண்றது, இந்த மாதிரி வீடியோக்கு தான் வந்து வியூஸோ சப்ஸ்கிரைபரோ எல்லாமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. கமாண்டு நல்ல நல்ல கமாண்டா வரும். ஆனா அந்த உண்மையா ஒருத்தவங்க நல்லதுக்கு காலம் இல்லக்கா, அது உண்மைதான். நல்லதுக்கு காலமே கிடையாது. நான் சின்ன வீடியோஸா பேசி போடணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஏன்னா என்னோட லிங்கிங் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யாரு எல்லாமே எனக்கு வந்து தெரியும். என்னோட உழைப்பை தான் வந்து அவங்க சுரண்டி தின்றுருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எப்படின்னா நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்க, நானும் சேனல் வச்சிருக்கேன். என்னோட லிங்கை வந்து அவங்க லைவ்ல போய் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்னோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் அவங்களுக்கு போயிருவாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருமே அவங்களுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி என் சப்ஸ்கிரைபர் ஃபுல்லா அவங்க புடுங்கியிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த லெவலுக்கு அவங்க லெவலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். காலை வணக்கம் சகோதரி. நல்லதுக்குக்கா. ஆமா சாப்பாடு ஆமாக்கா சமைச்சிக்கிட்டே இருக்கேன். 2 நாளா உடம்பு சரியில்லை. இன்னைக்குதான் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போகணும், தோட்ட வேலைக்கு போகணும். ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம யூடியூப்ல நம்மளும் இப்ப நான் சில பேர் பெரிய பெரிய சேனல்லாம் வந்து லைவே போட மாட்டாங்க. பெரிய பெரிய கவலைப்படாதீங்க அக்கா. டுடே என்ன ஃப்ரெஷ்? இன்னைக்கு சாம்பார், சட்னி, தோசை, சாதம். அப்புறம் மதியத்துக்கு வந்து தான் உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிடணும். இந்த ஒரு தோசை மட்டும் எடு வயசு. வந்து எப்படின்னா இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்ல வந்து நான் சொல்றேன், எல்லாரையும் அப்படி நான் உதாரணத்துக்கு சொல்லலை, நல்லவங்களும் இருக்காங்க. என்ன பண்றீங்க சுமதி? நீங்கள் சொல்வது எல்லாம் உண்மை சகோதரி. இப்போ யூடியூப்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு பட்சத்தில் வந்து என்னன்னா, இப்போ நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்க, நானும் சேனல் வச்சிருக்கேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் லைவுக்கு வரீங்க, என்னைய பொறுத்தளவு என்னோட சேனலுக்கு நீங்கள் லைவுக்கு வரீங்க, உங்களோட நீங்கள் லைவ் போடும்போது நான் உங்களுக்கு வரேன். அப்போ ஒரு பட்சத்தில் ரொம்ப நாளாக நான் முட்டாளாவே இருந்திருக்கேன். அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு 10-15 பேர் ரெகுலராக வந்து வெளிநாட்டிலலாம் இருந்து அவங்க மெசேஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க எனக்கு. ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னக்கூடி நடந்த கதையை நான் சொல்றேன். இப்ப அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வருவாங்க, ரெகுலரா வருவாங்க. ஸ்டூபிட் ஓவர். சரிப்பா சரிப்பா, இருந்துட்டு போறேன். நான் என்னோட கஷ்டத்தை வந்து நான் பேசிட்டு இருக்கேன், அது ஓவருங்கிறாங்க, அவங்க சொல்றது சொல்லிட்டு போறாங்க. வந்து அப்போ வந்து அவங்க சேனலுக்கு நான் லைவுக்கு போயிருக்கேன். அப்போ என்னோட ஃபாலோவர் ஃபுல்லா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா என்னோட லைவுக்கு வந்து வரமாட்டாங்க. அப்போ என்னோட லைவ் ரொம்ப வியூஸ் கம்மியாக இருந்துச்சு. 500 1000 பேர் வர இடத்துல 30-40 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. சத்தியமே இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நானே பார்த்தேன். என்னோட லிங்க்கை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னோட அவங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகும். அப்போ அவங்க அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அது தெரியவே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் இது தெரியும். ஆனால் அது ரூல்ஸ் படி தான், யூடியூப் ரூல்ஸ் படி தான். ஆனால் நீங்கள் வேற யாரோட இதனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த லைவ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து அவங்களோட உழைப்பை திருடுற மாதிரி. அந்த மாதிரி என்னோடதை திருடி போட்டிருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்நேரம் அவங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா கூட நான் நேரம் மானிட்டேஷன் வாங்கி இருந்திருப்பேன். நான் உண்மையா என் பசங்களை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், சரிங்களா? 1 வருஷமா நான் கஷ்டப்பட்டிருக்கேன். 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க. 1 வருஷமா நான் காட்டு வேலைக்கு போய் நான் கஷ்டப்படுறேன். அப்போ என்னோட உழைப்பை நீங்கள் திருடுவீங்க, அதை நான் சொன்னால் உங்களுக்கு ஓவராக தெரியும், அப்படித்தானே?
ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க?